வேர்ல்டு கப்பில் ரோட்ரி பெஸ்ட் பிளேயர்லே இல்லை. அப்புறம் ஏன் அவருக்கு கோல்டன் பால் கொடுத்தாங்கன்னே தெரில. சரி, இவர் ஸ்பெயினோட ஹார்ட் பீட்டு, பெஸ்ட் பிளேயர், ஸ்பெயினோட பெஸ்ட் பிளேயர் எல்லாம் ஓகே, சரிதான் வாத்தியாரு. நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, மெஸ்ஸி வின் பண்ண வேண்டியதா இல்லையா? அர்ஜென்டினா டீமை பாருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் யூரோப்லேயே இல்லை. எல்லா பிளேயரும் அவங்க பிரைம்லேயே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் வயசாயிடுச்சு. இந்த டீம் வச்சுக்கிட்டீங்க, ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் ஸ்டார் பிளேயர் உதவி பண்ணுற நேரத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணல. ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாரு ஃபைனல்ஸில். இப்போ மெஸ்ஸி இல்லைனா இவங்க ஃபைனல்ஸுக்கு வந்திருப்பாலும் வந்திருக்க மாட்டாங்க. மெஸ்ஸி இருக்கிறதுனால தான் ஃபைனல்ஸே வந்தாங்க. ஃபைனல்ஸில் நல்லா விளையாடல, அது ஓகே. ஸ்பெயின் ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஸ்பெயின் தான் வேர்ல்டு கப் வின், அது எந்த மாற்றமும் இல்லை. ஸ்பெயின் வின் பண்ண வேண்டியது அதெல்லாம் ஓகே. ஆனால் ரோட்ரி 0-0 இருக்கும்போதே அவர் அப்பயே சப் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் சப்ஸ்டியூட் ஆகி வெளியே போயிட்டாரு. அப்பவே வின் பண்ணுறாங்க வேர்ல்டு கப், அவங்க வின் பண்ணாங்க, அந்த கேமை வின் பண்ணுறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரோட்ரி இல்லாமல் ஸ்பெயினால கேம் வின் பண்ணியும். ஆனால் மெஸ்ஸினால தான் இவங்க இவ்வளோ தூரம் வந்ததே. இல்லைனா இவங்க ஒரு ஆவரேஜ் டீம் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும் அது. ஸோ அப்போ கோல்டன் பால் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க? பெஸ்ட் வேர்ல்டு கப் வின் பண்ணதான் வேர்ல்டு கப் வின் பண்ண டீம் அந்த பிளேயர் தான் கொடுக்கணுமா? அப்பெல்லாம் இல்லை. நீங்கள் முன்னாடி பின்ன ப்ரீவியஸோட வேர்ல்டு கப் ரெக்கார்ட்ஸ் அந்த கோல்டன் பால் வின் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த மோஸ்ட்டாக யார் நல்லா அந்த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தா மாட்ரிச் வின் பண்ணுவார். ஏன் மெஸ்ஸி ஜெர்மனிக்கு எதிராக வின் பண்ணுறாங்க. அவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ணல, மாட்ரிச் வேர்ல்டு கப்பை வின் பண்ணல. இருந்தாலும் அவங்க பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் ரோட்ரி கொடுத்தாங்க சீரியஸாக எனக்கு தெரியல. அவங்க கோல்டன் பால் ரோட்ரி கொடுத்தது சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.